இன்னைக்கு நான் தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்வாக்கு சொல்றத பத்தி ஒரு முழுமையான விளக்கங்கள் நான் தரலான்னு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு அனுபவ முறைகள பற்றியும், ப்ளஸ் மத்தவங்களோட கருத்துக்கள நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் குடுக்கப் போறேன். இதுல யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ இருக்காது. ஏன்னா நெறைய பேர் இந்த அருள்வாக்கு சொல்றத பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சொல்லணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அது சொல்றதுனால எந்த தப்பும் கிடையாது. ஆனா, அதுக்காக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எத கடைப்பிடிக்கணும் அப்படின்றத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இதில செய்யலாமா, செய்யக்கூடாதா அப்படின்றது உங்களோட விருப்பம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அருள்வாக்க பொறுத்தளவுக்கு முதல் விரத முறைகள கடைப்பிடிக்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஆசை பாசங்கள இழக்கணும். அது கட்டிய மனைவிய தவிர வேற எந்த பெண் மேலயும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையான ஒரு விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு அருள்வாக்கு நீங்க சொல்ல ஆசைப்படுறீங்க அப்படின்னா, முதல் உங்க உடம்ப நீங்க சுத்தப்படுத்தணும். 48 நாளோ, இல்ல 90 நாளோ உங்க உடம்ப பரிபூர்ணமா சுத்தப்படுத்தணும். அப்படி சுத்தப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா, அருள்வாக்கு மாந்திரீக தொழில்ல நம்ம ஒரு தெய்வத்த நமக்கு வசப்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பளே சமைச்சு, நம்பளே சாப்பிடணும். இன்னொன்னு நெறைய கடைப்பிடிப்பு நெறைய இருந்தது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட நிழல் நம்ம மேல படக்கூடாது. இன்னொன்னு மாதத்தீட்டான பெண்ணோட நிழலோ, மாதத்தீட்டான பெண்ணோட மூச்சு காத்தோ நம்ம மேல படக்கூடாது. அப்படின்லாம் ஒரு நெறிமுறைகள்லாம் இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற கலியுகத்துக்கு நம்மளால அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. ஏன்னா நெறைய பேரு நெருக்கடியான வீட்லயோ, இல்ல இப்போ 2 கணவன் மனைவியோ இத்தனை பேர் தான் இருப்பீங்க. அதனால எந்த ஒரு சூழலும் நம்மளால கடைப்பிடிக்க முடியாது. அதுக்கு மாற்று கருத்தா என்ன பண்ணலாம்? அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். ஆனா, அப்பலாம் பார்த்தீங்கன்னா, தோப்பு இருக்கும். அங்க உட்காந்து மந்திர ஜெபம் பண்ணலாம். நைட்ல அங்க போய் தூங்கலாம். அந்த மாரி இருந்தது. ஒரு தனித்தனி ஒரு இடங்கள்னு ஒண்ணு இருந்தது. இப்போ இருட்ட கண்டாலே மந்திரவாதிகளே இருட்ட கண்டா பயப்படுறாங்க. அந்த மாரி ஒரு கலியுகமா இருக்கு. அதெல்லாம் நினைக்கும்போது சிரிப்பா இருக்கு. நான் அந்த வித்தை செய்வேன், இத செய்வேன், அத பண்ணுவேன்றாங்க. ஆனா நைட்ல இருட்ட கண்டாலே பயப்படுறாங்க. அந்த மாரி ஆட்களுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால முதல் மாந்திரீகத்த பொறுத்தளவுக்கு இருட்ட கண்டா பயப்படாதீங்க. புரியுதா? ஒரு மாந்திரிகனுக்கு வெளிச்சம் தேவையில்ல. இருட்டு தான் தேவை. அந்த இருட்டுல தான் ஒரு மாந்திரியன் வாழணும். அந்த இருட்டுல ஒரு மாந்திரியன் வாழ வாழ தான் அவன் வெளிச்சத்துக்கு வாழ்க்கையில வருவான். அது நெறைய பேர் ஒரு அடிப்படையான சின்ன விஷயங்கள கூட கடைப்பிடிக்கிறதுக்கு முடியல. நெறைய அடிப்படையான சின்ன சின்ன விஷயங்கள கூட கடைப்பிடிக்க முடியாம பாதியிலேயே ஓடுனவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிற நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மை வச்ச உடனே, இல்ல தாயத்து போட்ட உடனே தெய்வம் நம்ம காதுல எல்லாத்தையும் சொல்லிடும். நம்ம டக்கு டக்குன்னு சொல்லி லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கில பணத்த சம்பாரிச்சிடலாம். அப்படின்னு சொல்லி நெறைய பேர் அதுக்கு ஆசைப்பட்டே தான் வராங்க. தயவு செஞ்சு அந்த மாரிலாம் வராதீங்க. அது மட்டும் இல்லாம வேற இடத்துல போயிட்டு குட்டி சாத்தா வாங்கிடலாம், விஷ்ணுமாயா வாங்கிடலாம், அத வாங்கிடலாம், இத வாங்கிடலாம். அந்த தெய்வத்த வாங்குனா குறி சொல்லும், இந்த தெய்வத்த வாங்குனா குறி சொல்லும். நான் என்ன கேட்கிறேன், தெய்வம் குறி சொல்லும். சொல்லாமலாம் இருக்காது. இப்போ ஒரு தெய்வத்த வாங்குறீங்க, ஒரு ரூ. 10,000 முதலீடு ஆகுது அப்படின்னா, அந்த ரூ. 10,000க்கு ஃபர்ஸ்ட்டு உங்க புள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க, நல்லது கெட்டது பண்ணுங்க, எத வேணாலும் செய்யுங்க. தான் குடும்பத்த மிஞ்சிய தெய்வம் கிடையாது. புரியுதா? இன்னொன்னு, நம்ம அருள்வாக்கு சொல்ல ஆசைப்படுற எல்லாருமே உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தா தான் அருள்வாக்கு சரளமா சொல்ல முடியும். இல்லன்னா சொல்ல முடியாது. தெய்வத்த மட்டுமே நீங்க வச்சு அருள்வாக்கு சொல்லணும்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். நெறைய பேரு குருமார்கள் சொல்ற மந்திரம் ஒண்ணா இருக்கும். குருமார்கள மிஞ்சிய சிஷ்யர்கள்ன்ற பேர் வாங்க போயி, இப்போ குருமாரே திட்டுற சிஷ்யர்கள் நெறைய பேரு வந்துட்டாங்க. என்னன்னா, பொறுமை கிடையாது. எடுத்த உடனே எல்லாம் கிடைச்சிடணும், எல்லாம் கிடைச்சிடணும்னு ஒரு வேகம் அதிகமா இருந்தது. நான் என்ன சொல்றேன், மாந்திரீகத்துல இந்த மாதிரி எடுத்தோடனே எல்லாம் கிடைச்சிடணும்னு நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு வராதீங்க. பொறுமை இல்லாதவங்க இந்த தொழில் பக்கமே தலை வச்சு கூட தலைக்கடையை போட்டு படுக்காதீங்க. இந்த தொழிலுக்கு பொறுமை முக்கியம். செருப்பால் அடிச்சாலும் வாங்கணும். அவமானத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தொழிலுக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அசிங்க, அவமானம் இதெல்லாம் தாங்கிக்கிற
எண்ணமும் குணமும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்குள்ளே வரணும். இல்லைன்னா நீங்கள் வர்றதே வேஸ்ட்டு. டிப்டாப்பாக இருக்கணும், எல்லாம் ராஜா வாழ்க்கை வாழணும்னு நினச்சிக்கலாம் இதுக்குள்ளே வராதிங்க. நீங்கள் நல்லா எந்த மந்திரவாதிட்டனா கேட்டு பாருங்கள், அவங்க வாழ்க்கை வந்து அசிங்கமோ அவமானமோ கேலியோ கிண்டலோ கடந்து தான் வந்திருப்பாங்க. யாரும் இதை கடக்காம ஒரே ஒரு ஆள் கூட வந்திருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க கடக்காம வந்திருந்தாங்கன்னா அவங்க பேர் வெளியிலே தெரியாது. சும்மா தனக்குத்தானே மந்திரவாதின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஆள் மட்டும்தான் எந்த அசிங்கமோ அவமானமோ படாதவன். வாழ்க்கையில் ரொம்ப அடிப்பட்டு ஜெயிச்சவன் தான் மாந்திரிகத்தில் வந்து உச்சத்தில் நிற்பான். புரியுதா? நிறைய பேர் இந்த இப்போ இருக்கிற கலியுகத்தில் வந்து எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். மாந்திரிகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கெட்ட கர்ம காரியம் எடுத்தாலே பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க நிறைய பேர். ஆனால் அந்த கர்ம காரியத்தை நீங்கள் சம்பாரித்து இன்றைக்கி நல்லா இருக்கலாம், ஆனால் நம்ம சாவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லபடியாக இருக்காது. நிறைய குருமார்கள் சொல்கிறது தான் நானும் உங்கள்கிட்ட பகிர்றேன். மரணம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். நம்ம வாயில் டியூப் விட்டு, மூக்கில் டியூப் விட்டு, நுரையீரல் பாதிக்கப்பட்டு, மாந்திரிகத்தை தப்பாக பயன்படுத்திய அனைவருக்கும் கடைசி மரணம் புற்றுநோய் ஏற்பட்டோ இல்லை நுரையீரல் பாதிக்கப்பட்டதான் இறப்பாங்க. நீங்கள் வேணால் யார்கிட்ட வேணால் கேட்டு பார்த்துக்கோங்க. இது அனுபவபூர்வமான சத்தியமான உண்மை. புரியுதா? நிறைய பேருக்கு ஆசைகள் வந்து இந்த மந்திரம் ஜபம் பண்ணோன்னே நமக்கு லட்ச லட்சமாக கொட்டிடுவோம், அந்த மந்திரம் ஜபம் பண்ணோன்னா லட்ச லட்சமாக கொட்டிடும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மந்திர ஜபம் பண்ணவே முடியாமல் இப்போ இருக்கிற கலியுகம் இருந்துருக்கு. எனக்கு நிறைய பேருங்க சொல்கிற விஷயங்களை கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுமை தேவை. நாங்களாம் வந்து என்னன்னா மந்திர ஜபங்கள் பண்ணும்போது எத்தனையோ முறை தோற்றுருக்கேன். எத்தனையோ முறை வந்து மந்திரங்கள் வந்து கை கொடுக்காம போவோம். ஃபஸ்ட்டு ஒரு மந்திரங்கள் கொடுப்பாங்க. குருமார்கள் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு குருமார் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 குருமார்கள் கூட இருக்கலாம். ஒரு ஒரு குருமார்கள்ட்ட ஒரு ஒரு விஷயத்த கற்றுக்கணும். ஆனால் ஒரு குருமார்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயத்த இன்னொரு குருமார்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, ஒரு குருமார்கள் வந்து ஒரு மந்திரம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கிட்ட இன்னொரு குருமாரை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை விட்டுறக்கூடாது. புரியுதா? நிறைய பேர் பண்ணுற தப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரத்தை முழுமையாக சொல்கிறதே கிடையாது. அரைகுறையாக சொல்லிக்கிட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு மந்திரத்தை முழுமையாக நீங்கள் செஞ்சு முடிக்காமல் அரைகுறையாக எல்லா இடத்துலையும் வாய வச்சிங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை முடக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, குருட்டாம்போக்கில் எல்லாமே கிடச்சிரும்னு நினச்சிட்டு இதுக்குள்ளே வராதுங்க. புரியுதா? அதான் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, மாந்திரிகத்தை பொறுத்தளவுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் எல்லாருமே. கொஞ்ச நஞ்செல்லாம் இல்லை, அசிங்கம், அவமானங்கள், கெட்ட பேர், அவச்சொல்லு எல்லாமே உடனே வந்து எங்களுக்கு எதுவுமே கிடைச்சது கிடையாது. அடிப்பட்டு அவமானப்பட்டு தான் எல்லாமே கிடைக்கிது. ஒரு மந்திரத்தை வந்து முழுமையாக ஜபம் பண்ணுவோம். அப்போலாம் என்ன அப்படின்னா, ஃபோட்டோ கிடையாது, விளக்கு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு மண் அகல் விளக்கு, 10 ரூபா எண்ணெய் பாக்கெட்டு, திரி, அவ்வளோதான். அந்த விளக்கு எண்ணெய் காலியாகிற வரைக்கும் மந்திர ஜபம் பண்ணணும். எப்படின்னா, ருத்ராட்ச மாலை வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது, கஷ்டப்படுவேன். ருத்ராட்ச மாலை வாங்குறது கூட நமக்கு கையில் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு நமக்கு அது எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, மந்திர உருவேற்றுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுவோம்னா, அப்போல்லாம் குருமார்கள் வந்து ஒரு வித்தை சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னா, வத்தி வாங்கிக்கணும். அப்போல்லாம் சைக்கிள் பிராண்டு ஊதுவத்தி தானே, சைக்கிள் பிராண்டு ஊதுவத்தி வாங்கிக்கிட்டு அந்த விளக்கு மண் விளக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றிக்கிறோமா, முழுக்க தழும்ப எண்ணெயை ஊற்றிக்கிட்டு 5 வத்தியோ இல்லை 1 வத்தியோ, ஒரு ஃபஸ்ட்டு வந்து 5 வத்தி ஏற்றிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த 5 வத்தி அணையிற வரைக்கும் மந்திர உரு போட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எவ்வளோ கணக்கு வருது என்ன வருதுன்னெலாம் தெரியாது. ஆனால் வந்து நம்ம மந்திர உருகள் வந்து அவங்க கொடுத்த மந்திர உருவை அந்த வத்தி அணையிற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த வத்தி அணைஞ்சதுக்கப்புறமும் சரி, நம்ம இன்னும் மந்திர உரு போடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த விளக்கில் எண்ணெய் காலியாக வர வரைக்கும் மந்திர உரு போட்ட காலமெல்லாம் உண்டு. புரியுதா? இடுப்பு குடைய, கை கால் குடைய கஷ்டப்பட்டு தான் அடுத்த நிலைக்கு வருவோம். புரியுதா? ஆனால் இப்போ எல்லாமே வந்து டக்கு 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 டக்குன்னு கிடச்சிடணும். வத்தி அணையிற வரைக்குமாவது உட்காந்து மந்திர ஜபம் பண்ணுற அளவுக்கு கூட இங்கே யாருக்கும் பொறுமை கிடையாது. இப்போ எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது. காசு கொடுத்தா தெய்வத்தையே நம்ம கிட்ட பார்த்து செல்ஃபி கூட எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது தெய்வத்துக்கே மதிப்பு இல்லாமல் போயிடுது. புரியுதா? தெய்வத்தை பொறுத்தளவுக்கு இன்னொன்று என்னென்னா, பூஜை அறையில் பொறுத்தளவுக்கு வெளிச்சமே இருக்கக்கூடாது.
விளக்கு வெளிச்சத்தில் மட்டும்தான். இப்போ கேரளா சைட்லாம் போய் பாருங்கள், கருவறையில் வந்து லைட்டு வெளிச்சமே இருக்காது, சுற்றி விளக்கு வெளிச்சம் மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்குது. காலையில் 3-3:30 எந்திரிச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 3 மணிக்கு 3:30 மணிக்கெலாம் கோயில் திறந்துடுறாங்க. நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. நான் சொல்கிறது வந்து அருள்வாக்கு மாந்திரியை சொல்கிறவங்கள சொல்கிறேன், நான் வேறு யாரையும் சொல்லலை. அருள்வாக்கு மாந்திரியம் சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கோயில் இல்லை, வீடே வந்து நமக்கு கோயில் தான், இருக்கிற இடமே நமக்கு சொர்க்கம் தான். அப்போ காலையில் எந்திரிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. காலையில் எந்திரிச்சு ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு மந்திர ஜபம் பண்ணால் தானே நமக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம விருப்பத்துக்கு எந்திரிச்சு நம்ம விருப்பத்துக்கு ஒரு 10 தடவை மந்திரம் சொல்கிறது, 20 தடவை சொல்லிட்டு நமக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? நயமாக பேசுவோம் இல்லையா? அதனால நம்ம எல்லாமே அடிப்படையிலேருந்து எல்லாமே தப்பாக பண்ணிட்டு, மந்திரம் ஜபம் பண்ணால் படிக்க மாட்டேங்குது, சாமி தப்பு, யந்திரம் தப்பு, மை தப்பு, தந்திரம் தப்பு, எல்லாமே தப்பு அப்படின்னு மாந்திரிய தொழிலுக்குள்ளே இருக்கிறவனே குறை சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆட்களுமே அதிகமாக இருக்குது. என்னென்னா சோம்பேறி தான் வந்து குறை சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்பான். அவனை நீங்கள் கேட்டு பாருங்கள், நீ என்னடா மந்திரத்துக்காக மாந்திரிகத்துக்காக நீ என்ன இழந்திருக்கேன்னு ஃபஸ்ட்டு கேட்டு பாருங்கள். ஒன்றுமே இழந்திருக்க மாட்டான். இதுக்காக இந்த மாந்திரிக தொழிலுக்காக எடுத்துக்காட்டுக்கு என்னையே வச்சுக்கோங்க, தாய் தந்தை குடும்பத்தில் இழந்து தான் இந்த மந்திர ஜபங்களையும் நாங்கள் கை கொடுத்துருக்கோம். எங்களுக்கெல்லாம் புரியுதா? ஆசைப்பாசைகள்லாம் கட்டுப்படுத்தி கடந்து தான் வந்திருக்கோம். கட்டுப்படுத்துறது கடந்து வர்றதுன்னா என்னென்னா, பாச நேசங்களை விட்டு விலகி இருக்கணும். நம்ம குடும்பத்தில் யாராவது ரத்த உறவுகள் இறந்தால் கூட அழக்கூடாது. புரியுதா? நம்ம மனசை கல் மாதிரி வச்சுருக்கணும். பாவம் பட்சம்லாம் பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி முழுமையாக கடைப்பிடிச்சி வர்றது தான் மாந்திரிகம். அது மாந்திரிகன்றதே ஒரு ஒரு பயபக்தியோடு இருந்த காலம் போய் இன்னைக்கு எல்லாருமே கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை. தப்பு கிடையாது, எல்லாரும் கற்றுக்கலாம். ஆனால் அது வந்து அசால்ட்டாக நினச்சிக்கிறது, இவ்வளோ தானே அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அதை தப்பாக பயன்படுத்திக்கிறது. வாய்ஸ் அவடால் விடுறது, நான் அதை செஞ்சுருவேன், இதை செஞ்சுருவேன், அதை கிழிச்சிடுவேன், இதை பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களோட கர்மா எப்படி நடக்குமோ அப்படி தான் நடக்கும். எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு கொம்பாதி குருமார்கள்லாம் இன்னமும் இருந்துட்டு இருக்கிறாங்க. புரியுதா? அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருப்பாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி கிழிஞ்ச வேஷ்டி கிழிஞ்ச சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய பெரிய குருமார்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத வித்தையே கிடையாது, ஆனால் பிச்சைக்காரன் தோற்றத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தெரிஞ்ச குருமார்களே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த பாவமும் செய்யக்கூடாது, யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்டலாம் உண்மையான குருமார்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வித்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எடுத்த உடனே நான் அவனுக்கு வித்தை சொல்லிக் கொடுக்குறேன், வித்தை சொல்லிக் கொடுக்குறேன், வித்தை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றாங்கன்னா அது வந்து எப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் வந்து குருமார்களை பொறுத்தளவுக்கு சோதிப்பாங்க. சோதிக்கிறாங்க அப்படின்னாலே இப்போலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, மதிக்கிறதே கிடையாது. நீனா என்ன சோதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கு. புரியுதா? நீனா நானா உனக்கு தாழ்ந்தவனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து விட்டு போயிடுவாங்க. நிறைய குருமார்கள்ட்ட நான் பேசும்போதே அவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க, மதிக்க கூட மாட்டுறாங்க, அப்புறம் எப்படி அவங்களுக்கு அதெல்லாம் கை கொடுக்கும் அப்படின்வாங்க. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் முன்னோர்களை நீங்கள் முறையாக கும்பிட்டு வழிபட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அருள்வாக்கு கை கொடுக்கும். நீங்கள் நான் வந்து காளி எடுத்துட்டேன், வராகி எடுத்துட்டேன், அந்த தெய்வத்தை எடுத்துட்டேன், இந்த தெய்வத்தை எடுத்துட்டேன், நீங்கள் என்னதான் தலைக்கீழ நின்னாலும் உங்களுக்கு அந்த தெய்வம் கை கொடுக்காது. இப்போ இந்த தூத்துக்குடி சைடு, கன்னியாகுமரி சைடெலாம் பாருங்கள், இறந்தவங்களுக்குன்னு தனி படையல் போடுவாங்க. கரூர் சைடு, இந்த மாதிரி கிராம சைடுலாம் வந்து இறந்தவங்களுக்குன்னு தனியாக படையல் போடுவாங்க. முன்னோர்களுக்குன்னு ஒரு படையல், குருமார்களுக்குன்னு ஒரு படையல், குலதெய்வத்துக்குன்னு ஒரு படையல், இல்லை உபாசன தெய்வத்துக்குன்னு ஒரு படையல், தனித்தனியாக படையல் போட்டு படைப்பாங்க. எப்பயுமே இறந்தவங்கள அவங்க மறந்ததே கிடையாது, கரெக்டாக படைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கெல்லாம் வந்து வாக்கெலாம் நின்று பேசுது. இந்த சொல்லமாட எசக்கியம்மை அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், அந்த தெய்வத்தை கும்பிட்றவங்க எல்லாரையும் பாருங்கள், வாக்கெலாம் அப்படி துல்லியமாக இருக்கும். அப்படியே நம்ம சைடு அங்காளம்மன், அங்காளம்மன், கருப்பு சுவாமி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அங்காளம்மன் கருப்பு சுவாமி கும்பிட்றவங்க யாராக இருந்தாலுமே சரி, அவங்க இறந்த முன்னோர்களுக்கு படையல் போடாமல் கருப்பனுக்கு படையல் போட மாட்டாங்க. ரெண்டாவது குருநாதர்களுக்கு படையல் போடுவாங்க, மறைமுகமாவது படையல் போடுவாங்க. புரியுதா? இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் யார் இறந்துருக்காங்களோ, தாய் தந்தை முன்னோர்கள் அனைவரையும் மனசில் நினச்சிட்டு தான் அடுத்தது குறி சொல்கிறதுக்கே இறங்குவாங்க. கருப்பு சுவாமி குறி சொல்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை அங்காளம்ம குறி சொல்கிறவங்களா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட
திருநங்கை சகோதரிகள், அந்த உறவுகள், தாய் தந்தையா இருக்கிற திருநங்கை உறவுகளுக்குமே வந்து ஈஸியா அருள்வாக்கு கிடைக்கிற தெய்வம் அவங்க உடம்புல இறங்குற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மறுபிறப்பு வந்து கிடையாது. அவங்க தெய்வ நிலையில உள்ளவங்க. அதனால அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாதுன்றதுனால அங்காளம்மனு, காளி, வராகி, துர்கை இவங்கெல்லாம் வந்து டக்குன்னு நாக்கில் வந்து குடிகொண்டு குறி சொல்லுவாங்க. இதிலே வந்து நல்லது செய்கிற நிறைய திருநங்கை உறவுகள் நிறைய பேர் நமக்கு தாயா இருந்து, இன்னும் எனக்கே நிறைய திருநங்கை தாயா இருந்து எனக்கு குருமார்களா வழிகாட்டிட்டு இருக்காங்க இன்னமும் நிறைய பேர். அதனால அவங்களாமே பாருங்க, தன்னோட குடும்பத்தை விட்டு கஷ்டத்தை பட்டு உறவுகளை இழந்து அவமானப்பட்டு கடவுளே கீதி நிறைய பேர் திருநங்கை உறவுகள் அனைவருமே அங்காளம்மனை பிடிக்கிற காரணம் என்னன்னா, தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா, உறவுக்கு உறவா அவ மட்டும்தான் நிற்பா. அதனால தான் வந்து அங்காளம்மனை கெட்டியமாக பிடிச்சிப்பாங்க. அதே மாதிரி அந்த அம்மாவும் அவங்கள கைவிடாது, முழுமையாக ப்ராப்பராக படைப்பாங்க அவங்க எல்லாருமே. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், தெய்வத்துக்கு படைக்கிறதே கஷ்டப்படுறது, காலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்றுறதுக்கே கஷ்டப்படுறது, ஆனால் வந்து குறி மட்டும் சொல்லிடணும்னு ஆசைப்படுறது. அதெல்லாம் எந்த விதத்தில் நான் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு மன சங்கடமாக இருக்குது. அப்போல்லாம் வந்து குருநாதர்கள் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஓம் நம சிவாய சரவண பவன் ஒரு மந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மந்திரத்தை கொடுத்துருவாங்க. நம்ம அதை எப்போ நமக்கு சித்தி ஆகுமா, நமக்கு அது வேலை செய்தா வேலை செய்யலையான்னு குருநாதர்கிட்ட கேட்கறதுக்கே பயமாக இருக்கும். புரியுதா? அவங்க ஏதாவது திட்டிடுவாங்களோ, இல்லை மூஞ்சி சுழிச்சிடுவாங்களோ, இல்லை நம்ம அவங்கள ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுவோமோ, அவங்களுக்கு எதாவது நம்ம கஷ்டத்தை கொடுத்துருவோமோ அப்படின்னு பயந்து பயந்து நின்றுட்டு, நம்ம ஒதுங்கி ஒதுங்கி நின்றுட்டு அவங்களா நம்ம எப்போ கூப்பிடுவோம், நம்ம மந்திரம் ஜபம் பண்ணி நமக்கு அது சாதகமாக வேலை செய்துன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம முக தேஜஸை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம எப்படி குருநாதருக்கு விசுவாசமா இருப்போம் அப்படின்றத வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. தெய்வமே அவங்க கிட்ட சொல்லும், இவனுக்கு அடுத்த மந்திரம் கொடு, இல்லை இவனை வந்து வேற நிலைக்கு கொண்டு போன்னு சொல்லும். ஆனா இப்போ இருக்கிறவங்க யாருமே அப்படி பண்றதில்ல. ஒரு மந்திரத்தை வெறும் 1008 தடவை, ஒரு மந்திரத்தை 1,00,000 தடவை சித்தி பண்ணாதான் சூப்பரா வேலை செய்யும். ஆனா 1008 தடவை சொல்றதுக்கே இப்ப கஷ்டமா இருக்கு. 1008 ஏன் 108 தடவை சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குது. எல்லாமே ஈஸியா இருக்கு. ருத்ராட்ச மாலையிலேருந்து எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க. எல்லாம் ருத்ராட்ச மாலை டிப்டப்பா பக்காவா வாங்கி வச்சிருவான். ஒரு 2 நாள் மந்திரம் ஜெபம் பண்ணுவான், 3 நாள் ஜெபம் பண்ணுவான், 4வது நாள் அவனுக்கு குடிக்கிற எண்ணம் வந்துடும். இன்னைக்கு குடிச்சிட்டு நாளைக்கு பண்ணுவோமே, நாளைக்கு குடிச்சிட்டு நாளைக்கு பண்ணுவோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அப்போதான் அவன் வீட்டில் சண்டை வரும், பொண்டாட்டி சண்டை வரும், புள்ள சண்டை வரும், ஏதாவது ஒரு சண்டை வந்து அவனுக்கு வாய் சும்மா இல்லாமல் பிரச்சனை ஆகிடும். இன்னொன்று, விரதம் இருக்கும்போது நிறைய விஷயங்களை கடைப்பிடிக்கணும். வார்த்தைகளை வந்து ரொம்ப அடக்கம் வேணும். கெட்ட வார்த்தை பேசவே கூடாது. இன்னொன்று வந்து அசைவம் சாப்பிடவும் கூடாது, மது அருந்தவும் கூடாது. ஆனால் அந்த 48 நாளில் தான் ஒரு மனிதனை போட்டு பாடாப்படுத்தி அவனை அவஸ்தைப்படுத்தி அவமானப்படுத்தி லொல்லுப்படுத்தி விட்டுறோம். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறது, நம்ம ஆட்கள் அப்போ தான் வந்து சும்மா இல்லாமல் வந்து சரி நம்ம தெய்வம் தானே, மன்னிப்பு கேட்டால் நம்மளை மன்னிச்சிடும். எப்படி மனநிலைக்கு வந்துட்டாங்க பாருங்கள். மன்னிப்பு கேட்டால் நம்மளை மன்னிச்சிடும். ஏன்னா வந்து தெய்வம் வந்து அவங்க ஃப்ரெண்டு பாரு, அதனால் வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு. ஐயப்பன் கோயிலுக்கு புனிதமான நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிட்டே குடிக்கிறது, தப்பு பண்ணுறது, அந்த மாதிரிலாம். ஆனால் கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அது தெரிஞ்சுமே நிறைய பேர் மாலை போட்டுக்கிட்டு பார்க்க போகிறது, சிகரெட் அடிக்கிறது. அப்புறம் எதுக்கு மாலை போடணும்? அந்த மாதிரி தான் அருள்வாக்க பொறுத்தளவுக்கும் அதை கற்றுக்கணும் இதை கற்றுக்கணும்னு ஆசை மட்டும் தலைக்கு முழுக்க இருக்குது. ஆனால் அதை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு நிலை வந்து கிடையவே கிடையாது. ஒரு 48 நாள் காலையில் 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மந்திர ஜபம் ஒரு 1008 போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வாக்கு தெளிவாக நின்று பேசும். ஆனால் அந்த 48 நாளுக்குள்ளே தான் பண்ணாத சேட்டை அனைத்து சேட்டையும் பண்ணிடுறது. அந்த 48 நாள் கூட உங்களால் வாழ்க்கைக்காக இழக்க முடியலன்னா அப்புறம் ஏன் நீங்கள் மாந்திரிக தொழிலுக்குள்ளே வரீங்க? இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரிகத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு வர்றது தப்பு கிடையாது. ஆனால் வந்து அதுவே பிரதானமாக வரக்கூடாது. புரியுதா? இன்னொன்று வந்து அருள்வாக்கு சொல்கிறதுக்கு மெயின் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட பிளஸ்ஸிங் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் வேணும். உங்கள் குலதெய்வம் கொடுக்கணும்னு நினச்சா கூட
உங்கள் முன்னோர்கள் அதை தடுக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்குது. புரியுதா? அதனால முன்னோர்களை முன்னாடி வழிபடணும். ரெண்டாவது தாய் தந்தையை வழிபடணும். தாய் தந்தை இருந்தால் தாய் தந்தை, அப்படி இல்லைன்னா முன்னோர்களாக அவங்கள நினச்சி வழிபடணும். அடுத்தது வீட்டில் மனைவியோட முழு உரிமையோட நீங்கள் அருள்வாக்கோ குறியோ மாந்திரிகத்துக்குள்ளே வரணும் மனைவி இருந்தால். அப்படி இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் எல்லாரோட முழு விருப்பத்தோடு இறங்குனீங்கன்னா தான் அது உங்களுக்கு 100% கை கொடுக்கும். இல்லைனாலும் கை கொடுக்கும், ஆனால் ஒரு இடத்துல உங்களை சறுக்கி விட்டுரும். புரியுதா? இதெல்லாமே இழக்கணும். குடும்பத்தோட இருக்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா குடும்ப சப்போர்ட்டோட பண்ணும்போது அது இன்னும் பலமாக கை கொடுக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு 48 நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் வீட்டில் வேறு யாராவது கவுச்சி சாப்பிடணும்னு நினைப்பாங்க, நீங்கள் கவுச்சி சாப்பிடாமல் இருக்கணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது. அதுவே ஒரு சண்டையாக போய் முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் 48 நாள் வரைக்கும் நாக்கை கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும். புரியுதா? வார்த்தைகளால் யாரையும் புண்படுத்துறதோ யாரை காயப்படுத்துறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னொன்று, அந்த 48 நாளும் நீங்கள் கோவிலுக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் உங்கள் தலையை காமிச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த கோவிலில் நல்ல ஒரு கதிர்வீச்சு இருக்கும். அந்த கதிர்வீச்சை நம்ம கடைப்பிடிக்க கற்றுக்கணும். அங்கே போக 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 நம்மளோட நெகட்டிவ் கர்மாவை எல்லாமே நமக்கு விலகிடும். இன்னொன்று என்னன்னா, அந்த 48 நாளும் நீங்கள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உணவை அழிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த உணவை அழிக்க தான் உங்களோட கர்மா 0.5 0.2 குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 48 நாளும் நீங்கள் மந்திர ஜபம் பண்ண தூங்கணும்னு மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த நாளை உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வேலைக்கு போகிற ஆட்கள் கூட மந்திர ஜபம் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் மந்திர ஜபம் பண்ணும்போது எங்கேயாவது நீங்கள் வேலைக்கு கூட போகும்போது கூட நீங்கள் மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து சுத்தபத்தமாக இருந்துட்டு வீட்டுக்கு வரும்போது குளிச்சுட்டு சுத்தமாக மறுபடியும் மந்திர ஜபம்ங்கிறது நல்லது. இன்னொன்று, கருவறை பூஜை அறையில் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. விளக்கு வெளிச்சத்தோடு நீங்கள் பூஜை பண்ணுங்கள், அது ரொம்ப அழகாக கை கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய கடைப்பிடிப்புகள் நிறைய இருக்குது அருள்வாக்கை பொறுத்தளவுக்கு. அவங்கள மாதிரி வந்துடணும் இவங்கள மாதிரி வந்துடணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஒரு மந்திரத்தை முழுமையாக நீங்கள் ஜபம் பண்ணி முடிக்காமல் எந்த தெய்வமும் உங்களுக்கு வாக்குக்கு இறங்காது. சரி, ஓகே, இப்போ நீங்கள் மந்திரம்லாம் ஜபம் பண்ணிட்டீங்க, முழுமையாக கடைப்பிடிச்சிட்டிங்க, தெய்வம் வந்துடுச்சு, உங்களுக்கு வாக்கு சொல்லுதுன்னா அலட்சியம் வந்துடுது. புரியுதா? அந்த அலட்சியம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ கூப்பிட்டாலும் தெய்வம் நமக்கு பதில் சொல்கிறது, கண்ட இடத்துலலாம் குறி சொல்கிறது. அது நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்குங்க. பார்க்குற எல்லா இடத்துலையும் வர்ற போகிற எல்லாருக்குமே குறி சொல்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. தெய்வத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. அதனால் பார்க்குற வர்ற போகிற எல்லாருக்கும் நான் குறி சொல்கிறேன், அது குறி சொல்லுங்க, உங்க இடத்துல வச்சு சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒரு குறி மேடை அமைச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு அதை பக்கவா உங்களுக்குன்னு ஒரு ரூம், ஒரு குடியில் மாதிரி அமைச்சு, இல்லை கோவில் மாதிரி அமைச்சா அந்த இடத்துல சொல்லுங்க. பார்க்குற எல்லா இடத்துலையும் சொல்றது, பார்க்குற எல்லா இடத்துலையும் அதை பண்றேன் இதை பண்றது. இன்னொன்று மெயின் யார்கிட்டையும் வாயை விடக்கூடாது. நான் 48 நாள் விரதம் இருக்க போறேன், நான் 48 நாள் பூஜை இருக்க போறேன்னு நீங்க வாயை விட்டுட்டீங்கனால கெட்டு போயிடுவீங்க. இப்போ இன்னும் தெளிவாக சொல்றேன். ஒரு நல்லா குடிக்கிறவங்க திரும்பி ஒரு குறி சொல்லணும், அருள்வாக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு ஞானம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு 48, அவன் ஒரு ஃப்ரெண்டோட கேங்கோட குடிக்கிற ஒரு ஆள், அவன் மட்டும் திருந்தணும்னு ஆசைப்படுறானா, அவன் கூட இருக்கிறவனுங்க திருந்த விடுவானுங்களா? யோசிச்சு பாருங்களேன். இவனாடா திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாடா டெய்லியும் குடிக்கலான்னு அவனை குடி போதிய ஞாபகப்படுத்தி அவனை மந்திர பூஜை பண்ண பூஜையும் பண்ணணும், அவனை கெடுத்து கூட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த 48 நாளும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. குடும்பத்தை தவிர்த்து நான் பூஜை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்ட்டு விளம்பர போஸ்ட் அடித்து பேனர் ஒட்டிடுறது. அது 2 நாள் மட்டும் அப்படியே பண்ணிடுறது. 3ஆவது நாள் சுருண்டு வீட்டில் படுத்துக்கிறது. காரணம்னா உடம்பு வலிக்குது, கையை வலிக்குது, காலை வலிக்குது. ஜிம்முக்கு போனால் உடம்பு கை கால் வலிக்கும் தான். அந்த மாதிரி தான் மந்திர ஜபம் பண்ணால் எல்லாமே வலிக்கும் தான், கஷ்டப்படணும் தான். கஷ்டப்பட்டாதான் பலன். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. இப்போலாம் காவி வெட்டி கட்டுறது கூட கஷ்டப்படுறீங்க. ட்ரெண்டாக பேண்ட் சட்டை போட்டு பூஜையில் உட்காரலாமான்னு கேட்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. புரியுதா?
காவி வெட்டி எதுக்காக கட்டுறோம்னா மற்றவங்க பார்வைக்கு நம்ம வந்து வசீகரணமாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து கேவலமாக இருக்கணும், மற்றவங்கள மயக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் முடி வெட்டக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, பயபக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் அதையே வந்து கடைப்பிடிக்காம காலத்துக்கு தகுந்த மாதிரி பேண்ட்டு போட்டு குறி சொல்லலாமா, ஷார்ட்ஸு போட்டு குறி சொல்லலாமா, டவுல் கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு குறி சொல்லலாமா, இது மந்திர ஜபம் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. காலம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு கேள்வி கேட்க தான் தோணும். அதான் சொல்லுவாங்களே, மூக்கு பொழப்பாக இருந்தால் என்ன வேணாலும் கேட்பேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு மனநிலை. தயவு செஞ்சு கிராமப்புறங்கள்லாம் போய் பாருங்கள், வெளியூர்லலாம் நிறைய பாருங்கள், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த சுடலமாடனை வச்சு குறி சொல்கிறவங்களாம் நிறைய போய் பாருங்கள். சுடலமாடன், எசக்கியம்மன், அங்காளம்மன், வராகி, காளி, இந்த 5 தெய்வங்களை வச்சு குறி சொல்கிற ஒருத்தவன் பொய்யா சம்பாதிக்கணும்னு நினச்சா அவன் கண்டிப்பாக பிச்சை எடுப்பான். அதுவும் சுடலமாடனை வச்சு ஒருத்தவன் வந்து தப்பாக மிஸ்பிஹேவியர் பண்ணிட்டான் அப்படின்னா, சுடலமாடனை குறி சொல்கிறவங்களுக்கு தெரியும், சுடலமாடனை நாம்ப கழட்டிடுவார். புரியுதா? அப்படியே செருப்பால் அடிப்பார் சுடலமாடன். நிஜமாக தான். யாராவது சுடலமாடன் குறி சொல்கிறவன்ட்ட கேட்டு பாருங்க, சுடலமாடன் கனவுல வந்து செருப்பாலே அடித்து துருத்துவார். அந்த மாதிரி ஹைகோர்ட் மகாராஜாலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கெல்லாம் போய் பாருங்கள், அந்த கோயில் உரிமையாளர்கிட்டலாம் கேட்டு பாருங்கள், பயபக்தியாக இருப்பாங்க. மகாராஜாக்குன்னா அப்படி தான் படைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம கருப்பு சாமியை வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் வந்து பொம்பளை விஷயத்துலலாம் தப்பாக இருக்கணும்னு நினச்சிட்டீங்க, உங்கள் கருவை அறுத்துறோம்னா நான் அடுத்த ஆம்பளை வரிசை இல்லாமல் ஆக்கி விட்ருவார். புரியுதா? பெண்களை மதிக்கணும். கருப்புசாமி, சொடலமாட இந்த மாதிரி தெய்வத்துக்கெல்லாம் வந்து கும்பிட்ற யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் பெண்களை மதிக்க கற்றுக்கணும். அதே மாதிரி தான் அங்காளம்மனை பொறுத்தளவுக்கு அவளை முழுமையாக நம்பிட்டீங்கன்னா நம்பிடணும். ஆனால் நான் சொன்ன இந்த 5 தெய்வமும் பயங்கரமாக சோதிக்கும். சோதனைக்கு பேர் போன தெய்வம் இதுங்க எல்லாருமே. அதே மாதிரி தான் சிவபெருமான். அப்பனாவது வந்து சோதிச்சுட்டு உடனே கை கொடுத்துடுவார். இந்த தெய்வங்கள் எல்லாமே மோசமான தெய்வம். பயங்கரமாக சோதிக்கும், உங்களை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விடும். பிச்சை எடுக்கிற வைக்கும். அப்பயும் நீங்கள் இந்த தெய்வங்களெல்லாம் பிடிச்சி வழிபடுறீங்களான்னு பார்க்கும். சும்மா வந்து என்னடா நம்மளை இதை சோதிக்கிறே நினச்சிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அடிமட்டத்தோட பள்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும். என்ன நடந்தாலும் நீ தான், உன்னை விட்டா எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு பிடிச்சி பாருங்க. நீ என்னை எங்கே வேணால் கொண்டு போ, நான் உன்னை பிடிச்சிட்டேன், உன்னோட பாதத்தை சரணடைஞ்சிட்டேன், நீ எங்கே வேணாலும் கூட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை பிடிச்சி பாருங்க, உங்களோட உச்சத்தில் கொண்டு போய் விட்டுரும். இந்த அருள்வாக்கு சொல்றதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, தலகணம் வரக்கூடாது. நம்ம தான் எல்லாமே, நம்மளை மிஞ்சி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி தலகணம் வரக்கூடாது. இன்னொன்று வந்து குறி கேட்க வரவங்களை காக்க வைக்கக்கூடாது. புரியுதா? காக்க வைக்கிறது, அவங்க கிட்ட தப்பாக பேசுறது, டபுள் மீனிங்கில் பேசுறது, அவங்கள வந்து புண்படுத்துறது, ஒரு மாதிரியாக இருக்கிறவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுறது, இல்லாதவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா கடவுளுக்கு நேராக நம்ம எதுவுமே இல்லாதவங்க தான். நம்மளை மட்டும் தெய்வம் வந்து நல்ல இடத்துல வைக்குது, நம்ம மட்டும் மற்றவங்கள எப்படி வைக்கிறோம். ஆனால் அருள்வாக்கு சொல்கிறவங்க எல்லாரையுமே மக்கள் வந்து தெய்வத்துக்கு நிகராக, கடவுளுக்கு நிகராக பார்க்குறாங்க. தயவு செஞ்சு யாரும் வந்து தப்பாக பயன்படுத்திக்காதீங்க. உங்களை எல்லாருமே தெய்வத்துக்கு நிகராகவும் கடவுளுக்கு நிகராகவும் மாந்திரிக சொந்தங்களை அனைவரையும் பார்த்துட்ருக்காங்க, நான் என்னையும் உட்பட. அதனால வந்து நிறைய பேர் அருள்வாக்கு சொல்லணும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் அதுக்கு வந்து நம்ம எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் இன்னைக்கு பகிரணும்னு ஆசைப்பட்டேன். முழுமையாக நம்மளை வந்து இழக்கணும் அப்படின்னு, நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்மளை சரண்டர் அடையணும் அப்படின்ட்டு வாங்க, இந்த வாக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னொன்று, அருள்வாக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மணி மந்திர ஔஷதம், ஜோதிடம், மருத்துவம், அருள்வாக்கு இந்த மாதிரி கற்றுக்கோங்க. அருள்வாக்கு மட்டுமே வச்சு நம்ம ஒரு காலத்தை ஓட்டிட முடியாது. அருள்வாக்கு கேட்க வர்றவங்களுக்கு சில பேருக்கு பேய் பிடிச்சி வரும். பேய் பிடிச்சி வர்றவங்களுக்கு நம்ம மாத்திரை இது மெடிசன்ஸ் கொடுக்கணுமானா எப்படின்னா, டாக்டரை அணுக சொல்லணுமா, இல்லை நம்ம பேய் ஓட்டணுமா, அதுக்கு பேய் இருக்கா இல்லை மனநோயான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். மனநோயாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இந்த சித்தா மெடிசன்ஸோ இல்லை ஹோமியோபதி மெடிசன்ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அந்த மாதிரி இல்லை அக்கு ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட், அக்கு பஞ்சர் இல்லை அக்கு ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டு, இல்லை ஹிப்னாட்டிசம், இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா விஷயங்களுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜோதிடத்திலே வந்து நம்ம பாரம்பரிய ஜோதிடம் மட்டும் இல்லை, நாடு ஜோதிட முறை, பிரசன்னம், கடிகார பிரசன்னம், ஹோர பிரசன்னம், அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம மக்களுக்கு தகுந்தாற் போல பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரே விஷயத்தையே ஓடிட்டு இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நமக்கு மூளை வந்து கடவுள் நமக்கு நிறைய பொக்கிஷங்களை கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம அதை அழகாக பயன்படுத்திக்க தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து கிராமத்தை எப்படி சொல்றதுன்னா, விஷயம் தெரியாதவன்கிட்ட போயிட்டு அருள்வாக்கு சொல்லாதீங்க. அவன் வந்து உங்களை கடவுளாக மட்டும்தான் நம்புவான். விஷயம் தெரிஞ்சவன்கிட்ட போய் அருள்வாக்கு சொல்லுங்க. சாமியே இல்லை, பேய் இல்லை, பிசாசே இல்லைன்றா, அது நமக்கு தேவையில்லை. சாமி இல்லை அப்படின்றா அவன்கிட்ட போய் நீங்கள் உங்களை வந்து சாமி இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணுங்க. அப்போ நீங்கள் வித்தகாரன். அதுக்கு நீங்கள் எவ்வளோ இழந்திருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு நீங்கள் உங்ககிட்ட விஷயம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாதவன், குடிகாரன், தண்டமாக இருக்கிறவன் உங்களை பற்றி நீங்கள் கடவுள், சாமி, அப்படி இப்படின்னு பேசுகிறான் அப்படின்னா நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட விஷயம் இல்லைன்னா இருக்கும். விஷயம் உள்ளவன்கிட்ட போய் பேசுங்க. நல்ல கலெக்டர், ஐபிஎஸ், ஐஜி, அந்த மாதிரி நல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃபு, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, படித்தவங்கள்ட்ட உங்களோட திறமையை காட்டுங்க. அதுதான் நமக்கு மெயின். அந்த மாதிரி கிளைண்ட்ஸு தான் நமக்கு வேணும். புரியுதா? சும்மா வந்து கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி நீங்கள் கிளைண்ட் பிடிக்கினா பெரிய பெரிய ஆளாக கிளைண்ட் பிடிங்க. அப்போ தான் உங்களோட திறன் என்ன அப்படின்றது தெரியும். உங்களோட திறன் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னும் வளர்த்துக்கலாம். புரியுதா? அதை விட்டு வந்து சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா பெருசாக ஆசைப்படுங்க. அதை விட்டு சின்னதாக ஆசைப்பட்டு உங்கள் நேரத்தை வீணாக்கி கூடாதுல்ல. அப்போ தான் வந்து அருள்வாக்குக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், உங்கள் தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, படிக்காதவன்னா கேட்பாங்க, கிராமத்துலேருந்து வராங்கன்னா கேட்பாங்க, பொண்ணு எங்கே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அசால்ட்டாக என்ன சொல்லிடலாம், வடக்கில் கிடைக்கும், தெற்கில் கிடைக்கும், மேற்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. இதே படித்தவங்க வராங்கன்னா எந்த இடத்துல கிடைக்கும், எப்படி கிடைக்கும், பொண்ணு பேர் என்ன, ஏது, டீட்டெயில்டாக அக்யூரேட்டாக சொல்ல கற்றுக்கோங்க. அந்த மாதிரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கிளைண்ட்டு நமக்கு இம்ப்ரெஸ் ஆவாங்க. அப்படி ஆகும்போது உங்களுக்கு நீங்கள் 100 கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு 500 அவங்களே சந்தோஷப்பட்டு வச்சுட்டு போவாங்க. புரியுதா? அதனால வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அதனால நமக்கு எண்ணங்களை வானத்தை நோக்கி போடுங்க. சரியா? சும்மா வந்து ஊருக்குள்ளேயே குழப்பிட்டு கிடக்கக்கூடாது. ஊருக்குள்ளேயே குழப்பிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு நான் அருள்வாக்கு சொல்கிறேன்னா அந்த 4 பேர் டீ கடையில் பெஞ்சில் உட்காந்துட்டு சும்மா தண்டமாக இருக்கிறவனுக்கு மட்டும் தான் நீங்கள் அருள்வாக்கு சொல்கிறீங்கன்னு தெரியும். இந்த கருப்பு சுவாமி, சொடலை மாடன், அந்த மாதிரி குறி சொல்கிறவங்கள்ட்டெல்லாம் பாருங்கள், அவ்வளோ ஜே 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 ஜேன்னு வரும். காரணம்னா அவங்க இலவசமாக சொல்லுவாங்க. காணிக்கையும் கம்மி, 101 51 காணிக்கை, அதை படிக்கட்டணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கம்மி. அது மட்டும் இல்லாமல் வந்து சில இடத்துல காசு கூட வாங்க மாட்டாங்க. அவ்வளோ மக்கள் வரும். அந்த தெய்வமே கூப்பிடும், உன் வீடு இது, உன் வாசல் இது, நீ இங்கே இருக்கிற அங்கே இருக்கிறன்னு சொல்லி கூப்பிடும், சொல்லி தட்டி தூக்கும். அங்காளமே அந்த மாதிரி தான், வாக்கில் அப்படி பிசுறு தப்பாமல் பக்காவாக சொல்லலாம். அந்த மாதிரி சொல்ல கற்றுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கெத்து. அதை விட்டு சும்மா வந்து உனக்கு வந்து செய்வனை வச்சுருக்காங்க, அதை வச்சுருக்காங்க, அது எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்கிறதுல உங்களுக்கு என்ன கெத்து? இப்போ உங்களுக்கு நல்ல படித்த கிளைண்ட் வராங்களா, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் சொல்லணும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இது இருக்கா, அப்படி இருக்கான்னு அதை கேளுங்க. அந்த மாதிரி திறமையை வளர்த்துக்க ஆசைப்படுங்க. பிரோஜனம் இல்லாமல் வளர்க்குறத விட திறமையை வளர்த்துக்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு மந்திரம் நீங்கள் லட்சக்கணக்கில் ஜெபம் பண்ணாதான் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்ல முடியும். அவங்க வீட்டில் என்ன நடக்குது, நடக்க போகிறத மட்டும் சொல்லும். அவங்க வீட்டில் இந்த பொருள் இருக்குது, நீங்கள் அவங்க வீட்டுக்கே போயிருக்க மாட்டீங்க, ஆனால் அவங்க பேக்கில் எவ்வளோ காசு வச்சுருக்கிறாங்க, அவங்க என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டு வரப்போகிறாங்க, அவங்க என்ன கலர் காரில் வந்தாங்க, அவங்க யார் யார் கூட வந்தாங்க, கூட இருக்கிறவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னு போது உங்களுக்கு தெய்வம் சொல்லிடும். என்ன குறைக்காக வந்திருக்கிறாங்க, என்ன கேட்க போகிறாங்கன்னு போது பக்காவாக சொல்லிடும். எக்ஸாம்பிள் கருப்புசாமி குறிலாம் கேட்க போகும்போது போய் நின்று பாருங்கள். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு வந்திருக்கீங்க, அவருக்கு குறி சொல்கிறவருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் உங்களை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஆனால் வந்து நிறைய இடத்துல நான் வியந்து போய் பார்த்ததெல்லாம் உண்டு. அதெல்லாம் உண்மை. எப்படின்னா ஒரு இடத்துல பார்க்குறேன், அவர் வந்து வெளியூர், சிங்கப்பூர் சேர்ந்தவர்.
அவர் வந்து குரு கேட்க உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு சொல்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவரு. நம்ம மூலிகை அந்த மாதிரிலாம் வாங்க போகும்போது வரும்போது, நம்மளோட மாந்திரீகத்துல நமக்கு நண்பர்கள். நான் உட்காந்து பார்க்குறேன். அப்போ வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட மக்கள் உட்காந்துருக்காங்க. அவங்க ஊர் பேரை சொல்லி வெளியூருக்கு பொழைக்க போயிருக்கேன்னு அந்த சம்மந்தப்பட்டவரோட பேரை சொல்லி, இந்த பிரச்சனை இந்த விஷயத்துக்காக வந்திருக்குன்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஓடியாடுறாங்க. அதுல வந்து இந்த பிரச்சனைக்காக நீ மட்டும் வந்திருக்கியே, உன் வயித்துல கல் இருக்கு, ஸ்டோன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை தட்டி கூப்பிடுறாங்க. அப்படியே பக்காவா இருக்கு குறி. அப்போ எவ்வளோ இழந்திருப்பாங்க. எல்லாருக்கும் வந்து குரு சொல்ற புதுசா குரு சொல்ற எல்லாருக்கும் குரு சொல்ல அவங்கள மாதிரி குரு சொல்லி இவங்கள மாதிரி டாப்ல வரணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க என்ன இழந்திருக்கீங்க, நீங்க என்ன கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. மந்திரங்களை வந்து ஒரு குருநாதர் ஒரு மந்திரம் கொடுக்குறாங்கன்னா அந்த குருநாதரோட முழுமையா நம்புங்க. அவர் நல்லவரோ கெட்டவரோ அவரை முழுமையா நம்புங்க. நமக்கு தான் புரளி பேசுறதா அதிகமாச்சே. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்து சும்மா விளம்பரத்தை நம்பி போய் அதான் நிறைய என்னோட குருமார்கள் என்னோட நண்பர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க என்னன்னா, குறி சொல்றது மேட்டர்ல அதை விளம்பரப்படுத்த கத்துக்கணும். வியாபாரி நல்ல வியாபாரி தான் இங்க சம்பாதிக்கிறான், ஜோசியம் சொல்றது இங்க மேட்டர் கிடையாது. அந்த ஜோசியத்தை விளம்பரப்படுத்துறவங்க தான் இங்க நல்லா சம்பாதிக்கிறான். நல்லா வித்தை தெரிஞ்சிருப்பாங்க ஜோசியத்துல, அக்யூரேட்டா சொல்லுவாங்க. இதே விஷயத்த ஜோதிடத்திலயும் சொல்லலாம். எதுக்காக வந்திருக்க, என்ன விஷயம், நீ என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன சாப்பிட்டு வந்த, எல்லாத்தையுமே சொல்லலாம். அதுக்கும் வாக்கு வன்மை தேவை, வாக்கு சித்தி தேவை. சொல்றது டக்குன்னு பழிக்கணும், அவங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ண வைக்கணும், எல்லாத்துக்குமே வாக்கு சித்தி தேவை. அதுதான் சொல்றேன். நண்பர்கள் சொல்லுவாங்க, ஜோதிடமா இருக்கட்டும் மாந்திரிகமா இருக்கட்டும், நல்ல வியாபாரி மட்டும் தான் இந்த தொழில பொழைச்சிட்டு இருக்கான், உண்மையா இருக்கிறவனுக்குலாம் இங்க வாழ்வே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூடியூப் எல்லாமே வந்தோடனே ஒரு அப்படியே விளம்பரம் தான். விளம்பரத்தை நம்பி நிறைய பேர் ஓடுறாங்க. பட் வந்து அது முழுமையாக அங்கே தீர்வு கிடைக்கிறது இல்லை. ஆனால் எல்லா மந்திரவாதியும் தப்பாக சொல்கிறது. தயவு செஞ்சு அது மாதிரிலாம் சொல்லாதீங்க. நிறைய பேர்லாம் இருக்காங்க, ராஜாத்தி ராஜாக்கள்லாம் இருக்காங்க மாந்திரிகத்தில், உச்சகட்ட விஷயம் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. ஆனால் சிம்பிளாக இருப்பாங்க. அதனால இப்போ இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு மாந்திரிக வகுப்பு படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மகிட்டே ஒரு 2000 மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா, அதில் ஒரு ஒரு குரூப்பில் வந்து ஒரு 200 பேர் இருப்பாங்க. அந்த 200 பேரில் ஒன்று மட்டும் தற்குறி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும். எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் சொல்லப்போனால் அதுக்கு தான் எதுவும் தெரியாது. அது தன்னை வந்து தெரிஞ்ச மாதிரியே பில்டப் காட்டிக்கிறது. புரியுதா? நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க. வந்தோமா குருநாதர்கிட்ட வகுப்பு படிச்சோமா போனோமா அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட வகுப்புலேயே நிறைய தற்குறிகள்லாம் இருக்குது. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, குருநாதர்கிட்ட விசுவாசமா இருக்கணுன்றதுக்காக நடிக்கக்கூடாது. குருநாதருக்கு தெரியும் நீ விசுவாசமா இருக்கியா இல்லையான்ட்டு. அதனால வந்து இன்னொன்று வந்து காமம், காமத்தை வந்து காமத்தை கடந்து போயிடணும். அதை வந்து அடக்கக்கூடாது. இப்போ ஒரு ஆசை வருது அப்படின்னா, நீ அடக்க 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 ஒருத்தவங்க மேல இருக்கிற ஆசை பல பேர் மேல வரும். அதை வந்து அடக்காத. குடும்பத்து கூட இருக்கியா, குடும்பத்து கூட இருந்துட்டு போயிடும். உன்னால அடக்க முடியல, 48 நாள் அடக்க முடியலையா, குடும்பத்து கூட இருந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் கூட நீ நாட்கள் வந்து நமக்காக ஒதுக்கப்படலை, ஆனால் வந்து நமக்காக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த வாய்ப்பை வந்து நம்ம எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம். அதை விட்டுட்டு எல்லாருமே ஆசைப்பட்டு எங்கேயாவது நிறைய பேர் வந்து மந்திரவாதி எல்லாம் ஜெயிலுக்கு போகிற காரணம் என்னன்னா, ஆசையை அடக்க முடியாமல் பூஜைக்கு வர்றவங்கள்ட்ட வந்து தப்பாக பழகிறது, அசிங்கமாக பேசுறது, அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன், வீட்டுக்கு போய் பூஜை பண்ண அவங்கள தப்பாக பேட் டச் பண்ணி இப்படி மாட்டிக்கிறது. அதனால வந்து ஒரு மந்திரவாதி ஒரு அருள்வாக்கு சொல்றவங்கன்னா ஒரு கெத்து இருக்கும். அந்த கெத்தை கடைப்பிடிக்க கற்றுக்கோங்க. அதை விட்டு தண்டமாக இருந்து ஒரு ஆள் செய்கிற தப்பால் எல்லாருக்கும் கெட்ட பேர் ஆகுது. இது ஒரு இந்த பதிவை நான் பகிரணும்னு ஆசைப்பட்டேன். தயவு செஞ்சு நான் சொன்ன விஷயங்களை கடைப்பிடிச்சிக்கோங்க. அருள்வாக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம், பக்காவாக சொல்லலாம். நீங்கள் பக்காவாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு சன்மானம் அவங்களே கொடுப்பாங்க. 1000ன்றது 2000 கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து கோரிக்கை கேட்டது நடந்துடுச்சு அப்படின்னா தானா எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். அவங்களுக்கு நான் கடைசியாக சொல்லிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட பாருங்க. இப்போ இப்படி எப்படி சொல்றேன்னா, ஃபாரினர்கிட்ட பாருங்க. அவங்க எல்லாமே தெய்வத்தை நம்புறாங்க அப்படின்னா, நீங்க சும்மா இங்க அல்ப சுல்ப சொல்ற மாதிரிலாம் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு வந்து செய்வனை வச்சிருக்காங்க, நான் அவங்கள்ட்ட போய் சொல்லுவீங்களா?
இல்லை உன் பக்கத்து வீட்டுக்காரி செய்யணும்னு வச்சுருக்கேன், அவனை வசியம் வந்து வச்சுருக்கேன், நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா உங்களால்? அதனால் அவங்களுக்கு தகுந்தாற்போல் எப்படி சொல்லணும், இடம் பொருள் சூழலுக்கு தகுந்தாற்போல் அருள்வாக்கு சொல்ல கற்றுக்கணும். இதுதான் மெயின். இடம் பொருள் சூழலுக்கு தகுந்தாற்போல் சொல்ல கற்றுக்கணும். சும்மா வந்து நமக்கு எல்லாம் சொல்கிறோன்றதுக்காக நம்ம தான் சாமியாச்சு எல்லாம் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. செருப்பால் அடிக்கிறவங்களாம் இருக்கிறான், புரியுதா? சரண் அடைகிறவனும் இருக்கிறான், செருப்பால் அடிக்கிறவனும் இருக்கிறான். செய்யாத ஒரு விஷயத்த வந்து சும்மா நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது. அதனால் இடம் பொருள் ஏவல் நமக்கு முக்கியம். ரெண்டாவது வாக்கு கட்டுப்படணும். இன்னொன்று வந்து தலகணம் பிடிச்சிருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அருள் வாக்குலையும் மாந்திரிகத்திலையும் சூப்பராக இருக்கலாம். நிறைய பேரை பாருங்கள், இந்த உலகம் ரொம்ப அழகானது. நிறைய பேரை பாருங்கள், நிறைய பேர்கிட்ட விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதை நமக்கு ஏதோ ஒன்று லைஃப்பில் பண்ணி பொழைச்சிக்கலாம். கிடைக்கிறது கிடைக்கட்டும், கிடைக்காம போனது நம்மளை விட்டு விலகியே நிற்கட்டும். சரியா? நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம